வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ரூல் பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பலமுறை சொல்லி பார்த்துட்டாரு. ஆனால் கேட்கல. இப்போ போடுற குறும்படங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 தடவை அந்த ரூல் பிரேக் நடந்திருக்கு. மைக்கை மூடிட்டு பேசுறது. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம், லிவிங் ஏரியாலே வார்ன் பண்ணாரு பிக் பாஸ். ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை நான் முட்டாளாக இருக்கணும். இங்கே எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, இருந்தாலும் இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. மைக் கேப்சூலை ஒழுங்காக போடுங்க அப்படின்னு பிக் பாஸ் பேச ஆரம்பித்ததும் அவர் அப்படியே டக்கன் மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இந்த மக்ரு அந்த பாரு இருக்காங்கல்ல, பாரு அவங்க அதை கூட பண்ணல. ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ். அப்புறம் இவர் சாரின்னு சாரி பாஸ், சாரி பாஸ், சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சாங்க. இதுக்கு அடுத்து தான் நைட்டு கார்டன் ஏரியாவில் மைக்கை எடுன்னே சொல்கிறாங்க. மைக்கை எடுத்து போடு, இவங்க எடுத்து விட்டாங்க, நீ எடுறா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கை வச்சு எடுக்கிறாங்க. அவ்வளோ ஆப்வியஸாக தெரியுது சொல்லிட்டு தான் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே வேற ஒன்று உருட்டுவாங்க. இப்போ மறுநாள் காலையில் திரும்ப 2 முறை மாதிரி பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப கூப்பிட்ற அப்படின்னு குழஞ்சிட்டு இருந்தாங்கல்ல. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா ஜோனில் போய் என்ன பண்ணுவாங்க, அதையும் நேற்று குறும்படமாக போட்டாங்கல்ல. இந்த பஞ்சாயத்து ஆல்ரெடி வரும்போது ரொம்ப முன்னாடியே மக்கள் கேட்டாங்க இந்த கேள்வியை. ரொம்ப காஜி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, ரொம்ப ஓவராக இருக்க, பார்க்க முடியல, பசங்கள்லாம் வச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விஜய் சொன்னது என்னன்னா, ரிமோட் உங்ககிட்ட தானே இருக்கு, பசங்கள்லாம் இதெல்லாம் பார்க்க விடாதீங்க, நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடல்ட்டுங்க, அவங்க தெரிஞ்சுதாங்க பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாதுங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் போட்டு பொழந்தாரு, நார் அடிச்சிட்டிங்க இந்த சீசனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கழுவி ஊற்றுனாரா. இப்போ எபிசோட்லேயே அதை குறும்படமாக போடுறாங்க, பார்த்துருப்பீங்க. 2 பேரும் ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஆக்டிவிட்டி ரூம் அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டி நடக்கணும் அங்கே? இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த பார்வதியும் இந்த கம்ருவும் பேசி வச்சுக்கிட்டு அங்கே கோட் டாஸ்க் போயிட்டு இருக்கும்போதே 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அங்கே மெல்ல பேசிக்கிறாங்க. ரொமான்ஸு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வெளியே இருந்து இவர் உள்ளே போவ, அவங்க உள்ளே இருந்து வர, அங்கே கதவை திறந்து வச்சுட்டு கதவு எடுக்கல. டேய், கேமரா இருக்குல்ல, அங்கே பின்னாடி கேமரா பின்னாடி ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, குரூ இருக்குல்ல, வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, கூச்சமே இல்லை. அங்கே அதுக்கப்புறமா இதுதான் இது இல்லை, அங்கன்னா என்ன ரகசியம், அங்கே வேற என்னத்த பேசிட்டு போகிறாங்க, இந்த ஷோவை எப்படி தூக்கி நிப்பாட்டுறதுன்னா பேச போனாங்க. அங்கே அந்த சம்பவங்கள்லாம் பலான வேலைகள்லாம் பார்க்க பிக் பாஸ் கடுப்பாயிட்டு பாரு கம்ருதன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கம்ருதன் வெளியே வர, பின்னாடி அவங்க ஜம்ப் பண்ணிட்டு கியூட்டா இதெல்லாம் ஓஏ ரூமில் பண்ண வேண்டியதெல்லாம் அங்கே ஆக்டிவிட்டி ரூமில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை பார்வதி என்ன நினச்சிட்டு பண்ணுறாங்க தெரியல, இதெல்லாம் கியூட், இதெல்லாம் பார்த்து தொலைணுமா பிக் பாஸில்? கேவலமா இல்லை? இது லவ் கிடையாது, ஃப்ரெண்டுக்கும் மேலே. வெளியே போனோம்னா பேசுமா பேச மாட்டோமா தெரியாது. ஆனால் இங்கே இது தேவை இவங்களுக்கு இல்லை. இதை பண்ணிட்டு இதை எப்படி டைவர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஜே நீ லாயர் ஃபேமிலி தானே, உனக்கே டெக்கோரம் மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னதை உடனே என் ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவன் வாரம் ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கேன்னு இவன் பேசினான் கம்ரு. அதுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கு. இங்கே சொரிஞ்சு விட்டாங்களா, அவள்தான் அமைதியாயிடுவான் அப்படின்னு சொன்னாம பாருங்க. இவங்க சொரிஞ்சு தான் விட்டாங்க. அப்போ உடனே என்ன பேசுற நீ, என் கேரக்டரா பேசுற, எதை பேசுவ நீ, எல்லாத்தையும் பேசிட்ட, இன்னும் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெட்ட வார்த்தை ஊ அப்படின்னு. சுபிக்ஷா விஷயத்துலேருந்து பார்க்குறோம், அந்த கை இப்படி வந்துடுது, இந்த கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது. இந்த பாருக்கு இதெல்லாம் கேமர்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இது பீடைன்னு ஹேஷ்டாக் வச்சிருக்காங்கல்ல, இந்த சீசனின் பீடை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மோசமான விஷயங்கள், ஆபாச குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸை ஆபாசமா பார்த்த ஒரே ஆள் இந்த உலக வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் வரலாற்றுலையும் சரி வெளியிலையும் சரி யாருங்க அப்படி பார்ப்பாங்க? டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது சென்டரில் ஒருத்தங்க டைலில் அடுக்கிறது, அதை பார்த்த ஆள் அதை வாட்டர்மெலான் தான் இப்படி சொன்னார்னு பார்த்தா, வாட்டர்மெலான் உன்னை பார்த்து தான் காட்டுறாங்கன்னு வாட்டர்மெலானையே சொல்ல வச்சாங்க பாருங்க கூட இருந்து. அப்படிப்பட்ட மோசமான சிந்தனை இருக்கிற இந்த மண்டைக்குள்ள இருக்கு வக்கரம், இதுதான் வக்கரம் அப்படின்லாம் சொல்லிட்டு கழுவி ஊத்துனார்ல, அதெல்லாம் தொடச்சி போட்டு அந்த வக்கரத்தை இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அது. அதுக்கப்புறமா கரையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை காட்ட, வாஷ் பண்ணால் போயிடும், அந்த விஷயம்லாம் வேற இருக்கு. இங்கே பிக் பாஸ் கூப்பிடலன்னா வந்திருக்காதுங்க ரெண்டும். இதில் இவங்க 2 பேரும் பேசுறது என்னன்னா பிளாட்டோனிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா மேலே வேற சில விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் வேற. பிளாட்டோனிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இவங்க 2 பேரும் தனியாக பேசுறாங்க, பாருவும் கம்ருவும். பிளாட்டோனிக்ன்றா ஃபீலிங்ஸ் இருந்தால் உண்மையாக இருந்தால் சொல்ல வேண்டியதானே, அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்காவா? நீங்கள் ஓஏ ரூமில் பண்ணுற அந்த காஜ் வேலையெல்லாம் பிக் பாஸில் பண்ணிட்டு இருந்தா தப்பு இல்லையா? அதெல்லாம் அதில் என்ன தப்பு இருக்குது? சொல்ல வேண்டியது தானே. இங்கே ஆல்ரெடி ஒன்று போயிட்டு இருக்குமா, இதுவே லவ் இல்லையா? இதில் இன்னொரு பொண்ணு ஓப்பனாக சொல்லணுமா இங்கே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு?
அவங்க பிளட்டோனிங்க நான் ரொமான்டிக் அப்படின்றாங்க. இவன் வந்து விக்ரம் கூட உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் ரொமான்டிக் அப்படின்னா எஃப்டபிள்யூபியா இருக்கக்கூடாதா? இருக்கலாமே, அது என்னவா போலாமே. எஃப்டபிள்யூபின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறான். திரும்பவும் எங்க எடுத்துட்டு போறான் பாருங்க. இவனுக்கு அந்த காஜி வேலையில ஒண்ணு பத்துல இன்னொன்னு கூட்டு சேர்க்க பாக்குறாங்க, தனியா இருந்தா அடிச்சிருவாங்கன்னு. அன்வான்ட் டச்சஸ் பண்ணா ஜெயில அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் எழுதுனதே பார்வதி தான். அதுக்கப்புறம் வைல்டு கார்டுக்கு அப்புறம் தான் ஜம்ப் அடிச்சாங்க. இப்ப ஜம்ப் அடிச்சுட்டு திரும்ப இப்ப சுத்துறது கூட பாத்தீங்கன்னா ஒரு வகையில அவன் எங்க எதிராக திரும்பிடுவானோ, அவன் எதிராக திரும்பினா என்ன ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. எதிராக திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால லவ் அப்படின்னு சொல்லாம ஃப்ரெண்டுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஜி வழியில பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல இப்படி மாட்டிக்கிட்டதுனால பிக் பாஸ் கிட்ட எஃப்ஜேவோட வந்த அந்த நார்மல் கான்வர்சேஷன் அது பிரச்சனையா போகுது. மாத்தி மாத்தி அவங்க திட்டிக்கும் போது இவங்க உள்ள வந்து என்னால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொமான்டிக் அந்த மூடை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் மூட் ஆயிட்டான்னு அப்ப எழுதுனால இப்ப 2 பேரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வாயிட்டு இப்ப நான் பாருங்க கோவத்தை கூட என்னால கண்ட்ரோல் பண்ண நீ இந்த மூடை கண்ட்ரோல் பண்ணாம நீ வேற ஒண்ணு பண்ணிக்கிற காஜி வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை கவர் பண்றதுக்காக நான் கோவத்தை கூட கண்ட்ரோல் பண்ணல. பாருங்க பாருங்க, நான் கெட்ட வார்த்தைலாம் வருது பாருங்க, எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் வருது பாருங்க. அப்படி இருக்கும்போது அதுவும் வரலாம்ல, அந்த மூடு ஆக்டிவிட்டிஸ் கூட நடக்கலாம்ல. ஸோ எல்லா எமோஷனும் இருக்கு. நீங்க அப்படிதான் இதை பார்க்கணும் குழந்தைகளா. இதை வந்து காஜி வேலையா மாத்திரக்கூடாது குழந்தைகளா அப்படின்னு அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்களாமா இந்த பார்வதி. அதுக்குதான் அங்க உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது. பாருங்க, நான் கோவத்தையும் ஒப்பனை காட்டுறேன், எல்லா எமோஷனும் ஒப்பனை காட்டுறேன் பாருங்க குழந்தைகளான்னு. குழந்தைகளா, உங்க 2 பேர்ல சிறப்பா 2 பேருக்குமே சம்பவம் இருக்கு. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த குறும்படத்துல சோசியல் மீடியால பரப்பப்பட்டது 7 இடம். ஆனா அது இல்லாம 2 இடம் நானே பார்த்திருக்கிறேன். மொத்தம் 9 இடங்கள்ல விதிமீறல். அதாவது இந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் மற்றவங்க எல்லாருக்கும் பால் முட்டையெல்லாம் எடுத்துட்டாருல, அதுக்கப்புறமா பண்ணதே 9 நம்ம பார்த்தது. இது இல்லாம எத்தனை பண்ணிருக்காங்க, டீம் கிட்ட எத்தனை இருக்கு அப்படி தெரியாது. இதை கேட்கும் போது சத்தியம் பண்றாங்க அவன் இல்லைன்னு. பார்வதியும் சொல்றாங்க, நாங்க பர்பஸ் எல்லாம் மைக்கு எடுக்கணும்லாம் எடுத்தது இல்லை, அது தற்செயலும் நடந்தது அப்படின்லாம் இல்ல, பர்பஸா தான் பண்ணாங்க. இதுல இவங்க மூட் ஆயிட்டேன் அப்படின்னு அவரு அப்ப எழுதி காட்டினாரா. இவங்க இப்ப பேசுறாங்க லோ வாய்ஸ்ல, இவர் வந்து அதை கவர் பண்றாராம். நீ சொன்ன ஸ்ட்ரெஸ் வந்து கேம் ஸ்ட்ரெஸ் தானே, லோவா பேசினாலும் கேட்கும், இங்க லோவா பேசினாலும் கேட்கும் சொல்லிட்டு கேம் ஸ்ட்ரெஸ் தானே சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கன்வெர்ட் பண்றாராம். கேம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்ல, அவங்க சொன்னது அடல்ட் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கு தான் அங்கே ஆக்டிவிட்டி ரூம்ல போயிட்டு ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாங்கல்ல இவங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஏன் ஸ்ட்ராங்காக அடிக்கல அப்படின்னா, ஒருவேளை அவங்க உண்மையாக ஃபீல் பண்ணி நம்ம போய் அடிச்சு, ஏன்டா உங்களால் தான் எங்களுக்கு முட்டையும் பாலும் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு, டீ காஃபி இல்லாமல் போச்சுடான்னு சொல்லிட்டு அடிச்சு, அது வந்து விஜேஎஸ் வந்து வீக்கெண்டில் வச்சு நம்மளை போட்டு துவச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் மற்றவங்க எல்லாம் திரண்டு ஸ்ட்ராங்காக எதுவும் பண்ணலை. ஏன்னா பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வேலையை செய்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்கிறோன்றாங்க, அந்த வேலையும் உருப்படியாக செய்யலை. அந்த கோர்ட் டாஸ் நடக்கும்போது சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியராக எடுத்து வச்சாங்க, அதை மற்றவங்க யாரும் பெருசாக ஹைலைட் பண்ணல. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடியும் பிக் பாஸ் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் அடுத்த நாளே கொடுத்துருவாரு, இல்லை ஒரு 2 வேலை வச்சுட்டு கொடுத்துருவாரு. முட்டையும் பாலும் வந்து டீ காஃபி உங்களுக்கு கிடையவே கிடையாதான்னு சொல்லிட்டு வாரம் ஃபுல்லாக வச்சு செஞ்சது இல்லை. ஏன் செஞ்சாரு, இதுதான் முதல் முறை. ஏன்னா இது எல்லை மீறி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணிட்டு சத்தியம் பண்றாங்க, நாங்க அப்படி பண்ணவே இல்லைன்னு உருட்டுறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா எத்தனை முறை விதி மீறினாங்க, அதுக்கப்புறம் மைக்க மறைச்சாங்க அப்படி சொல்லிட்டு அந்த குறும்படங்களை போட்டு காட்டினாவே முடிஞ்சு. சிறப்பா தரமா செய்கை இருக்கும். 2 பேர்ல ஒரு விக்கெட் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன கேட்டா 2 பேருமே தூக்கி வெளியே போடணும். அந்த விக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேசுவோம். இன்னும் நிறைய கேஸ் இருக்கு, அதெல்லாம் பேசலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.